ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. வங்கதேசத்தில் நடந்த வன்முறையில் 650 பேர் உயிரிழந்துள்ளனர் என ஐநா அறிக்கை வெளியிட்டுள்ளது. நமது பக்கத்து நாடான வங்கதேசத்தில் இட ஒதுக்கீட்டிற்கு எதிராக மாணவர்கள் கடந்த ஒரு மாதமாக போராட்டம் நடத்தினர். அதன் எதிரொலியாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறினார். அங்கு நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அங்கு அமைந்துள்ளது. ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிரான போராட்டங்கள் மற்றும் கலவரம் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையம் 10 பக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் ஜூலை 16ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை 400 பேரும் ஆகஸ்ட் 5, 6 ஆகிய தேதிகளில் 250 பேரும் உயிரிழந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கதேச கலவரத்தில் சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம் பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அவர்களது வீடுகளும் தீ வைக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள ஐநா அங்கு நடந்த கைது மற்றும் உயிர் பலி குறித்து பாரபட்சமின்றி விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. அது மட்டுமன்றி ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்த கூடியிருந்த முன்னாள் பிரதமரின் அவாமி லீக் கட்சி ஆதரவாளர்களை மூங்கில் குச்சிகள், இரும்பு கம்பிகள் மற்றும் குழாய்களுடன் ஆயுதம் ஏந்திய கும்பல் தாக்கியுள்ளனர். வங்கதேசத்தில் உயிரிழப்பு, வன்முறை மற்றும் பழிவாங்கும் செயல்களை தடுக்க அவசியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆபத்தில் இருக்கும் மக்களை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.